உங்களுக்கு கூட தெரியும், அண்ணன் ஓபிஎஸும் அவர் ஒன்றா வந்தாங்க. நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து அங்கே நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம். நீங்கள் கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசலை. நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவும் அரசியலே செய்யலை. நான் கூட அரசியல் ரீதியாக அவங்க கேள்விகள் பதில் சொன்னேன். பழனிசாமி சொல்லுவாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி, விநாச கால விபரீத புத்தி மாதிரி, ஏற்கனவே புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்தபோது எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் இரட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்தால் போதுன்னு கங்கார் இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சு கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. குரங்கு கையில சிக்கிய பூமாலையா இன்றைக்கு அந்த இயக்கம் காலம் செய்த சதி போல பழனிசாமி கையில இருந்துட்டு 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால, பதவி வெறியால, யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுகிறாங்கிற பயத்தில் 21 எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும்.